ஹாய் மக்களே, இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே வந்து நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ராகி பால் வந்து ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக அந்த குழி கரண்டி அளவு தான் வச்சுக்குவேன். அதில் வந்து நான் 2 to 2.5 கரண்டி வந்து அந்த மாவு போடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பனங்கற்கண்டு, கொஞ்சம் இனிப்புக்காக, அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிட்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் மேலே வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்க அது நல்லா வந்து ராகி வெந்து வந்துடும். ஸோ வெந்து நல்லா ஒரு களி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் நல்லா அரைச்சி ஒரு 2-3 டைம் தேங்காய் பால் எடுத்து இந்த கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா இது கூட சேர்த்து நல்லா கலக்கிட்டு குடித்தோன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து பர்துபாயில் இருக்க கிருஷ்ணா டெம்பிளுக்கு தான் கிளம்பியிருந்தோம். கோயிலுக்கு சாமி கும்பிடலாம் போகல. ரொம்ப நாளாக பூஜா யூனிட் வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். நானே ஒரு சேர் மேலே தான் வந்து எல்லாம் நிற்க வச்சு சாமி கும்பிட்றேன். பட் அதில் நிற்க மாட்டேங்குது. சரி, அப்பப்போ வந்து தடுக்கி விழுந்துருது. ஸோ ஒரு பூஜா யூனிட் வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய பேர்கிட்ட விசாரித்தப்போ அந்த கோயில்கிட்ட இருக்க பூஜை கடையில் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பர்துபாய் தான் கிளம்பியிருந்தோம். போகிற பக்கம் வந்து பர்துபாய் போகலான்னு பிளான் பண்ணிட்டு கடைசியில் தேராவில் போய் ஒரு இடத்துல நல்ல ஒரு திருப்தியான லஞ்சும் சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி பஸ் பிடிச்சி பர்துபாய் போயிட்டோம். துபாயில் பெரிய பிரச்சனை இந்த பஸ்ஸில் போகிறது தான். இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஆக்சுவலி ஒரு 30 மினிட்ஸ் தான் கார்னால் காமிக்குது. ஆனால் வந்து பஸ்ஸில் போனதுக்கே எங்களுக்கு 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு அங்கே பார்த்தோம், எல்லாமே நல்லா இருந்தது. பட் எங்களால் வாங்க முடியல. ஏன்னா அது தூக்கிறதுக்கு பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. சரி, அவ்வளோ தூரம் நம்மளால் நடந்து தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லி அங்கேயே சோகமாக வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இன்னொரு நாள் வந்து எப்போயாவது காரில் அந்த மாதிரி போகணும் அப்படின்னா எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ போட்டிங் போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய டே போச்சு மக்களே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.